முதல்ல வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு கருத்தை எடுத்து அதை ஒரு மிக நவீனமான ஒரு படமாக பண்ணதுக்காக அகுக்கு வந்து ஒரு சிறப்பு கைத்தட்டல் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஏற்கனவே எனக்கு போட்டு காமிச்சார், வீட்டுக்கு வந்து போட்டு காமிச்சார். நான் இப்போ 2வது தடவை பார்க்குறேன். எனக்கு இன்னொரு தடவை பார்க்கணும் போல் இருக்குது, போர் அடிக்கவே இல்லை. இதில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் வந்து எவ்வளவு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று வந்து விஷுவலி இதை பார்க்கும்போது, விஷுவலாக இதை கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்திருக்கார், வாங்க. வெல்கம் கார்த்திக் சுப்ராஜ் சார். அவருக்கு ஒரு புக்கை கொடுத்து கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வஞ்சப்புகழ்ச்சி டீம், I request you to give a bouquet to Karthik sir. விஷுவலாக இதை பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் ஸ்னேகாவும் அகுவும் உட்காந்துருக்கும்போது அவங்க வந்து பேசின வார்த்தைகளை விட அவங்கள சுற்றி கீழே இருந்த அந்த மஞ்சள் பூக்கள் வந்து நிறைய வார்த்தைகள் பேசின மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து அடுத்த ஷாட்டில் அந்த கேண்டில்ஸ்லாம் வந்த இப்போ வந்து அந்த கேண்டில்ஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசின மாதிரி இருந்தது. அது மாதிரி வந்து சுற்றி இருந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த லிரிக்ஸ் பற்றி சொல்லணும். லிரிக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நீ பேசுகிறத கேட்டால் கவிதைகள்லாம் செத்து போயிடும் அப்படின்ற அந்த வரி, ஆயுதம் இல்லாமல் ரத்தம் வருது அப்படின்ற அந்த வரி, அது எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கற்பனையில இருந்து வந்த வரியா எனக்கு தெரியல, இது அனுபவத்தில இருந்து வந்த வரி மாதிரி தான் தெரியல. இது ஒரு நல்ல தொடக்கம். காதல்ல இருந்து தொடங்கிறது வந்து எப்பவுமே பெரிய வெற்றி பெறும். காதல்ல இருந்து தொடங்கும் எந்த ஒரு மனிதனும் வந்து பெரிய வெற்றி பெறுவான் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பெரிய ஓவியன் வந்து தன்னோட சிறந்த ஓவியங்களை வந்து காதலிக்கும் போது தான் வரைவான். ஒரு கவிஞன் வந்து தான் கவிஞன் அப்படின்றதையே காதலிக்கும் போது தான் கண்டுபிடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு காதல் அப்படின்ற ஒரு தளத்திலிருந்து தொடங்கியிருக்காரு. இது வெறும் இந்த தளத்தோட நின்னுறாம இது இன்னும் வேற வேற தளங்களுக்கு போய் ஒரு தொடர்ச்சி பெற்று வளர்ச்சி பெறணும். வாழ்த்துக்கள். எனக்கு இப்படி ஸ்டேஜில் எல்லாம் பேசி பழக்கம் கிடையாது, விமர்சனம் பண்ணி பழக்கம் கிடையாது. உங்க இடத்துல இருந்து கை தட்டிட்டு இருந்தேன்னா இந்த இடத்துல வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ற அளவுக்கு வந்திருக்கிறேன்னா கடுமையான உழைப்பு. இங்க வர்றதுக்கு 10 வருஷம் ஆயிருக்குது. எனக்கு இந்த ஆல்பம் பார்க்கும்போது அவருடைய உழைப்பு தெரிஞ்சது. நான் வர்றதுக்கு 10 வருஷம் ஆச்சுது. அவருடைய உழைப்பு, அவருடைய வெறியும், ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் எனக்கு இவங்க சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி, சவுண்டு, இது எல்லாமே அடுத்தபடியாக தான் இருந்தது. அந்த கண்ணில் ஒரு ஃபயர் இருந்தது. எப்படியோ இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதாகட்டும், நம்ம எப்படியாவது சாதிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவர்கிட்ட நீங்கள் சாதாவே பேசி பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப துருதுருன்னு இருந்துட்டு இருப்பாரு. இந்த உழைப்பு இப்படியே இருந்ததுன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் மாதிரி இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிமில் சாதிச்சுட்டு இருக்கிற அத்தனை பெரிய இயக்குநர்கள் மாதிரியும் வந்துடுவாங்க. சினிமாக்காரங்க வந்து எல்லாருமே இன்னைக்கு கரண்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர், ரொம்ப சீனியர் அசோசியேட் டைரக்டர், பெரிய டைரக்டருங்க எல்லாமே வந்து ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறவங்க வந்து என்ன நையாண்டி பண்ணாலுமே அவங்கெல்லாம் சாதிச்சுட்டு வராங்கிறது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி இவரும் பெருசாக சாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வந்து இன்றைக்கு ட்ரெண்ட் செட்டில் வந்து ரேடியோ மூலமாக வந்து ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ண முடியுமா? அது மாதிரி எப்பவுமே வந்து ஒரு யாருக்குமே வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு இடம். ஏன்னா தமிழ்நாட்டிலேயும் சரி, ஒரு இந்தியாவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கம்மி ஒரு 5 to 6, 7 இயர்ஸில் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது மூலமாக வந்து நிறைய இயக்குநர்கள் வர்றது எல்லாமே வந்து ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் வீடியோ அப்படின்ற ஒரு எடுத்திருக்க இடம். ஏன்னா ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சாங்கு தனியாக எடுத்திருப்பாங்க, ஃபிலிம்ஸ் தனியாக இருக்கும், ஏன்னா அவங்களோட கல்ச்சர் அப்படின்றது. பட் இன்றைக்கி வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ டிவி சேனல்ஸில் வந்து மியூசிக் ஆல்பம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து எப்படி வந்து ஒரு ரேடியோ ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சு, ஷார்ட் ஃபிலிம் ஒரு கிரியேஷன் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சோ, அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இன்னொரு கொஞ்சம் வருஷத்தில் வந்து சாங்ஸுன்றது தனியாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து இது மியூசிக் வீடியோ ஆல்பமாக எடுத்து அதில் ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணது வந்து ரொம்ப அப்ரிஷியபிள். அவரை வந்து வாழ்த்துறேன் நான். மெயினாக வந்து ஏன்னா மெயினாக இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து ஆக்டிங் பண்ணுவாங்க. எப்போ வந்து மியூசிக் வீடியோ அப்படி எடுத்தாலும் நான் அப்போவே டவுட் பண்ணேன், சரி கண்டிப்பாக வந்து ஒன்று மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வந்து லிரிக்ஸ் அது எழுதியிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ ஒரு டைரக்டர் வந்து லிரிக்ஸ் எழுதும்போது வந்து உண்மையில அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து கொண்டு வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அந்த லிரிக்ஸோட சென்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்ரிஷியபிள். மெயினாக வந்து சினிமாட்டோகிராஃபி அதுவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி ஸோ ஏன்னா மெயின் எதை வச்சு கன்சிடர் பண்ணுறோன்னா வந்து நீங்கள் எந்த மாதிரியான அவைலபிலிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கோம் எனக்கு தெரியும். ஸோ கிடச்சிருக்க அந்த அவைலபிலிட்டியில் எந்தளவுக்கு வந்து ஃபைன் குவாலிட்டியாக வந்து எல்லாருமே வந்து அவைலபிலிட்டி ஆர்டிஸ்ட் எல்லாமே வச்சு பண்ணும்போது வந்து கரெக்டாக வந்து ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு ஒன்று எடுத்துக்கும் போது ஒரு ஃபினிஷிங் டச் வேணுன்றலாம். ஸோ அந்த வந்து எப்போ வந்து ஒரு மியூசிக் ஒரு வீடியோவில் சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எண்டில் வந்து கிடச்சதோ வந்து அன்றைக்கே வந்து இது நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ நாளைக்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு கனவு இருக்கும், அதை நோக்கி தான் வந்து ஸ்டார்டிங் ஒரு இதுவாக வச்சுருப்பீங்க, இந்த ஷார்ட் ஃபிலிம் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா வந்து ஷார்ட் ஃபிலிம் அந்த ஒரு விஷயத்தை வந்து கான்செப்ட் பண்ணி கண்டிப்பாக ரீச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபீச்சர் ஃபிலிமை வாங்க. ஆல் தி பெஸ்ட். என்னோட விஷஸ் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.